புலி. அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே. வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஆஹா. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க வேலையை பேசுங்க. தடையா இருக்கிற மாரிமுத்து தலைய நான் கொண்டாறேன். டேய், அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா. ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல. வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையுங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது. அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அதை நிதானமா தான் கைப்பற்றணும். கொக்கு எல்லாமே முழுங்கிடும். ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிரும். அதனால அவசரப்படாதீங்க. நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மருது? ஏடி அத்தா காவேரி, உன் மச்சானோட டவுசரை துவைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? என் மச்சான் துணியை நான் துவைக்காம வேற எந்த சக்காலத்தி வந்து துவைப்பா? நல்லா அடிச்சு துவா ஆதி. இப்படி கிறுக்கி கணக்கா பாவரை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். புருஷன் கிடைக்கலேன்னு ஊர் ஊரா அலையிறவ பேசுற பேச்ச பாரு. ஏய், நெஞ்சில துடிச்சிருந்தா இங்க வந்து பேசுடி. அங்க என்னடி பேச்சு? பாவரை விட்டுட்டு போற நில்லடி. அவ கிடக்காடி குந்தாணி. ஏய் பொன்னி, அடியே காவேரி, நீ டவுசர் துவைக்கிறதுக்காக பெரிய மரத்துக்கு வப்பாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி ஆக முடியாதுடி. பொம்பளை நினைச்சா வப்பாட்டியா தான் இருக்கலாம், ஆம்பளை நினைச்சா தான் பொண்டாட்டி ஆக முடியும். ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, ஆத்தா குடிச்சா என்ன, வாங்கடி போலாம். அச்சி, மருந்து தண்டில வருது, வாங்கடி சீக்கிரம் போலாம். என்ன சேசிட்டு வர? மச்சான், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிறியா, வப்பாட்டியா வச்சுக்கிறியா? நீ என்ன எப்படி வச்சுட்டாலும் எனக்கு சம்மதம் தான். அது இப்பவே சொல்லு. இந்த சிரிக்கிங்க வாய அடிக்கணும். பொண்டாட்டியா வப்பாட்டியா? ஏண்டி ஆத்தங்கரையில பட்டிமன்றமா நடத்துறீங்க? இப்ப 2ல 1 எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லாட்டி சொல்லாட்டியா ஓடுற இந்த ஆத்துல விழுந்து உசுர விட்டுடுவேன். அது ஓ இஷ்டம். மச்சான், என் உசுரோட விளையாடாத, நான் விழுந்துருவேன். நல்லா விழு போ. நான் சொல்றது செய்யறவன், நான் விழுந்துருவேன். போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. தண்ணி எல்லாம் கக்கிடுச்சு.
ரத்த பாசம் உன் கல்லு மனசையும் கரைச்சிடுச்சுப்பா. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு காட்டிடுச்சு. தான் ஆடலைனாலும் தன் சதம் ஆடும்னு நீதான் ஆத்துல குதிச்சு அவளை காப்பாத்திட்டியே தம்பி. இனிமே பயம் இல்ல. நீ எப்படி தூக்கிட்டு வந்தியா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமா தம்பி. சப்ளையர் கம் தி சைட். ஏன் மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏன் மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க, அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி எழுதாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லைங்க, சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபட, இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநீ தலையா. நானும் பாக்குறேன், இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதேதான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை வேணும் சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு. உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்?